ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு ஜஸ்நெட் சேனல். இன்றைக்கி சிறுகடிக்க ஆசை சீரியலோட எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சீன் பார்த்திங்கன்னா விஜயா வராங்க. பார்வதி வீட்டுக்கு வந்து பேசிகிட்ருக்காங்க. நேற்று நைட்டு நான் ஃபுல்லாக தனியாக இருந்தேன். ஸோ எனக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு. யாருமே இல்லாமல் இருக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு இப்போ தான் புரியுது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்காங்க. அப்போ பார்வதியை பற்றி நான் ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன். பார்வதி, நீ இவ்வளோ வருஷமாக எப்படி தனியாக இருக்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பார்வதி கேட்குறாங்க, என் வீட்டில் யாரும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், பசங்க எல்லாம் வெளியே போயிட்டாங்க. நைட்டு ஏதோ ஒரு காரணம் சொல்லிவிட்டு அவங்களும் வீட்டுக்கு வரல. என்னோடய ஹஸ்பண்டும் வந்து மாடிக்கு போய் பேசிகிட்டு இருந்தார். அங்கேயே படுத்து தூங்கிட்டார். ஸோ நான் மட்டும்தான் தனியாக இருந்தேன். எனக்கு வந்து இந்த தனிமையோட ஃபீல் வந்து இப்போ தான் எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கப்போ, நீ கவலைப்படாத, பார்வதி சொல்கிறாங்க, கவலைப்படாத, முத்து, மீனா எல்லாருமே நல்ல பசங்க தான், உன்னை நல்லா பார்த்துக்குவாங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சீன் என்னென்னா, ஒரு ஜோஷியர் உள்ளே வராரு. உள்ளே வந்து மனோஜுக்கு ஒரு பொண்ணோட ஃபோன் நம்பர், ஜாதகம் இருக்குது பாருங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. பார்வதிக்கு என்ன இது, அதுக்குள்ளே வந்து நீ பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டியா மனோஜுக்குன்னு கேட்குறாங்க. அப்போ விஜயா சொல்கிறாங்க, ஆமாம், இப்போ ஸ்டார்ட் பண்ணாதான் கரெக்டான பொண்ணு அமையும், சீக்கிரமாக டைவர்ஸ் கிடச்சோன்னே மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சீன் என்னென்னா, முத்து வந்து மீனாவை மீட் பண்ண போகிறாங்க. ஒரு பூக்கூடையை கொண்டுட்டு போகிறாங்க. ஆக்சுவலாக மீனா கேட்டிருப்பாங்க போல், எனக்கு வர வழியில் பூ கொஞ்சம் இருக்குது, அதை எடுத்துகிட்டு வாங்கன்னு. ஸோ அதுக்காக முத்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு என்ன ஆகுதுன்னா, இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கக்குள்ளேயே ஸ்ருதி என்ட்ராகிறாங்க. ஸ்ருதி என்ட்ராகி, என்ன ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்களான்னு சொல்லி கொஞ்சம் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கப்போ முத்து கேட்குறாங்க, என்ன பழக்குறள், எப்படி இருக்க, நீ கரெக்டாக வந்து என் ஒய்ஃபை பார்த்துக்கிற, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து என்ன மீனா வந்து எனக்கு கூட பிறக்காத சிஸ்டர் மாதிரி, என் அம்மா கூட என்னை அப்படி பார்த்துக்கிட்டது இல்லை. ஸோ மீனாவை நான் நல்லா பார்த்துக்குவேன், எனக்கு இந்த டைலாக்லாம் பேச வராது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்காங்க. அந்த கேப்பில் என்ன நடக்குதுன்னா, அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க 3 பேர் குடுகுடுன்னு கீழே வந்து ஏதோ பிரச்சனை மாதிரி ஒன்று போயிட்டுருக்கு. அப்போது அங்கே ஒரு பையன் வந்து கழுத்தில் கத்தி வச்சுட்டு இது பண்ணிகிட்ருக்கான். ஸோ அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, முத்து மீனாவும் என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகி பார்க்கும்போது அவங்க ஒரு பிளான் பண்ணி அந்த சிச்சுவேஷனை வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த பையனை வந்து பத்திரமா மேலே கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிடுறாங்க. அப்புறமா வந்து மீனாவை வந்து முத்து பாராட்டுறாரு. உன்னோட சூப்பரான ஒரு ஐடியானால் இப்போ ஒரு பையனை நம்ம காப்பாற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது, இதுக்கு காரணம் நான் கிடையாது, நீங்கள் தான் கரெக்டான நேரத்தில் நீங்கள் பூ கொண்டு வந்தீங்க, அதனால தான் நான் காப்பாற்ற முடிஞ்சது. ஸோ இதுக்கு காரணம் நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி மீனா சொல்கிறான். அதுக்கப்புறம் அவங்க பேரண்ட்ஸும் வந்து இவங்களை தேங்க் பண்ணுறாங்க. ஸோ இதோட இந்த சீன் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு சீன் என்னென்னா, நெக்ஸ்ட்டு வந்து மனோஜும் அவங்களோட நெக்ஸ்ட்டு சீன் என்னென்னா, மனோஜும் அவங்களோட ஃப்ரெண்டும் மீட் பண்ணிக்கிறாங்க. மீட் பண்ணிவிட்டு, அதாவது ஃப்ரெண்டான சந்தோஷ், இவங்க 2 பேரும் ஏதோ பிளான் பண்ணியிருக்காங்க. ரோகிணிக்கிட்ட ஏதோ ஒரு பிளான் போட்டுட்ருக்காங்க. அப்போ 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. மீட் பண்ணி பேசி, மனோஜ் என்ன பண்ணுறாரு, சந்தோஷ் போய் ரோகிணிக்கிட்ட பேசுகிறதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்ருக்காரு. சந்தோஷோட பேச்சே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரோகிணிக்கு வந்து அது புரியுது, சந்தோஷ் ஏதோ சொல்ல வராரு, இவங்க 2 பேரும் ஏதோ பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரோகிணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு, சரி நான் யோசித்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது சந்தோஷ் சொல்கிறாரு, சரி நீ வந்து யோசித்து சொல்லு, மனோஜ் வந்து உனக்கு கரெக்டான ஆள் கிடையாது. மனோஜ் எப்பயுமே அவங்க அம்மாவை பார்த்து அவங்க அம்மா கூட தான் இருக்கணும், அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கேட்டுட்டு நடந்துக்கிட்டு இருக்காரு. அவர் உனக்கு கரெக்டான ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லி சந்தோஷ் வந்து ரோகிணியோட இதை ஏதோ பண்ணிகிட்ருக்காரு, மைண்டை ஏதோ மாற்றணும்னு ரெடி பண்ணிகிட்ருக்காரு. இந்த கேப்பில் என்ன ஆகுதுன்னா, மனோஜ் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்காரு. ஸோ இவங்க 2 பேரும் பேசுகிறத, ஏன்னா சீக்கிரம் டைவர்ஸ் வாங்கணும், ரோகிணி மேலே ஏதாவது ஒரு பெரிய பழியை தூக்கி போட்டு ஏதாவது பிளான் பண்ணி சீக்கிரமாக டைவர்ஸ் வாங்கணும்னு சொல்லி இவங்க 2 பேரும் பிளான் பண்ணுறாங்க. ஆனால் ரோகிணி ரொம்ப புத்திசாலின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க 2 பேரும் சேர்ந்து ஏதோ பண்ணுறாங்கங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க ரோகிணி. அதனால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் சாட்டை அடிச்சிட்ருக்காரு, அவருக்கு காசு கொடுக்குறாங்க, என்னென்னு புரியல அது. நெக்ஸ்ட்டு சீனில் வந்து முத்து வந்து ஒரு பெரிய கேரியரில் ஃபுட் எடுத்துகிட்டு வராரு, வாங்க சாப்பிடலான்னு. அப்போ அவங்க அப்பா கேட்குறாரு, என்ன கடையிலேருந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்தியா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை மீனா தான் நம்மளுக்காக செஞ்சு கொடுத்துருக்கா, வாங்க சாப்பிடலான்னு சொல்லி எல்லோரும் போய் சாப்பிட்றாங்க. இதோட இந்த